ரிஃப்ளெக்ட் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் பாரதி கண்ணையா. நமக்கு நாமே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு நிகழ்ச்சிகளில் மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கோயில் மனைகளில் வாழ்வோருக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும், கோயில் மனைகளில் குடியிருப்போர், கடைகள் வைத்திருப்போர் மற்றும் விவசாய நில குத்தகை சாகுபடியாளர்களின் நில உரிமை கோரியும், அளவுக்கு அதிகமாக நிர்ணயித்த வாடகை ரத்து செய்ய கோரியும் சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகில் தமிழ்நாடு அரசுக்கு வாக்குறுதிகளை நினைவூட்டக்கூடிய கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இக்கோரிக்கைகளை முழக்க ஆர்ப்பாட்டம் தோழர்கள் பி.ஆர். பாலசுப்ரமணியன் மாநில தலைவர், தோழர் திரு வை. சிவபுண்ணியம் எக்ஸ் எம்எல்ஏ, திரு எஸ். ஏழுமலை மாநில பொருளாளர் ஆகியோர்கள் தலைமையிலும் தமிழக இந்து சமய திருக்கோயில்களின் வீட்டு மனை வாடகைதாரர்கள் சங்கத்தின் தலைவர் திரு கு. லோகநாதன் தலைவர் இக்கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டத்தினை துவக்கி வைத்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் தோழர் ரா. முத்தரசன் கோரிக்கைகளை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார். அதிமுக தேர்தல் பணிக்குழு உறுப்பினர் தோழர் ரா. அந்திரிதாஸ், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் தோழர் ஜெயராமன், திருவள்ளீஸ்வரர் நகர் நல கழகத்தின் தலைவர் தோழர் எஸ். பாலசுப்ரமணியன், தமிழ்நாடு இந்து சமய திருக்கோயில்களின் வாடகைதாரர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தோழர் திரு க. மணி ஆகியோர் கோரிக்கை முழக்கங்களை ஆதரித்து சிறப்புரை ஆற்றினார். இந்த ஆர்ப்பாட்டமானது தமிழக முதல்வரின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றது. நினைவுபடுத்த கோரிக்கை முழக்கம். தமிழக அரசு விரைவுபடுத்து நியாய வாடகை நிர்ணய குழுவின் பரிந்துரையை விரைவுபடுத்து. தமிழக அரசு சட்டத்தை திருத்து. ஆந்திரா கர்நாடகா அரசை போல இனாம் நிலங்களில் வாழ்வோருக்கு பட்டா வழங்க சட்டத்தை திருத்து. அவர்கள் வந்தார்கள். 2006 கலைஞர் அவர்கள் வந்தார்கள். 2007 ஒரு உயர்நிலை குழு போட்டார்கள். அப்பொழுது வந்த ஜிஓ தான் 456. தோழர்கள் அதைத்தான் இங்கே கோஷமாக போட்டார்கள். கலைஞர் அவருடைய ஆட்சியிலே அவர் இருக்கும் பொழுது கொண்டு வந்த ஜிஓ 456ஐயும் 298ஐயும் மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஒற்றை முழக்கமாக, ஒரே முழக்கமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு நாம் இருக்கிறோம். வேற என்ன கேட்கிறாங்க? அங்க திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இனாம் ஒழிப்பு சட்டத்துல 30/1983 அந்த சட்டத்துல கர்நாடகாவிலையும் ஆந்திராவிலையும் கொண்டு வந்த திருத்தத்தை மாதிரி இங்க கொண்டு வாங்கன்றாங்க. எவ்வளவோ திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இன்னும் என்னென்ன திருத்தத்தை கொண்டு வர போறாங்கன்னு நமக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த இனாம் ஒழிப்பு சட்டத்திலே ஒரு திருத்தத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இந்த கோயில் மனையில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2022 நமக்காக தேர்தல் வேலையில் பலகிருந்தும் நமக்காக சிறிது நேரம் வந்திருக்கிறார். நம்முடைய கோரிக்கைகளுக்கு குரல் கொடுப்பதற்காக அவர் சிறிது நேரம் பேசுவார். கோயில் மனையில் குடியிருப்போர் சங்கத்தின் சார்பில் அரசினுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை வைக்கக்கூடிய நமது சங்கத்தினுடைய மாநில தலைவர் மட்டுமல்ல, அவர் என்ன குறிப்பிட்டு சொல்கிறார், நமக்காக ரொம்ப பாடினார். எனக்கு ஒழிஞ்ச நேரத்தில் நான் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். நான் முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்களோடு தொடர்பு கொண்டு தொடர்ந்து இந்த பிரச்சனையை கவனத்திற்கு கொண்டு வந்து, அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து நமது கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற மாநில தலைவர் பெருமதிப்பிற்குரிய வி.ஆர். பாலசுப்ரமணியன் அவர்களே, அதே போல நமது சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர்
முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தோழர் வை சிவபுண்ணியம் அவர்களே, மாநில பொருளாளர் நமது பேரன்பிற்குரிய உங்கள் எல்லோருக்கும் நன்கு அறிமுகமான அருமை தோழர் எஸ் ஏழுமலை அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் திரு ஆர் காமராஜ் அவர்களே, எஸ் சரவணன் அவர்களே, பெஞ்சமின் அவர்களே, ஆனந்தன் அவர்களே, துவக்கி வைத்து உரையாற்றி இருக்கிற மதிப்பிற்குரிய திரு லோகநாதன் அவர்களே, எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் 89 தொடர்ச்சியாக திருத்துறைப்பூண்டி தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிகச் சிறப்பான முறையில் சட்டமன்ற குழு தலைவராகவும் இருந்து பணியாற்றிய பெருமதிப்பிற்குரிய தலைவர் தோழர் கோ பழனிசாமி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கிற நமது அழைப்பை ஏற்று நமது அழைப்பை இளைஞர்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. நல்ல இளைஞர்கள் வராங்க. இன்றைக்கு சில அரங்காவலர்கள்லாம் பொறுத்தவரையில் இந்த தமிழ்நாடு கோயில்மனை குடியிருப்போர் சங்கத்துடைய முன்னணி செயல்பாட்டாளர்களை மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் மிரட்டுவது என்பது அமைச்சர் செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அரங்காவலர்கள், என் அன்பு தோழர், இங்க உங்களுக்கு எல்லாம் நல்லா பணியாற்றக்கூடிய தோழர் பிரபா, சீண்டி பார்க்கலாம் நினைச்சீங்கன்னாக்கா நான் 1 கோடி வாக்காளர் ஐயா. வரக்கூடிய மாநகராட்சி தேர்தலில் கூட பார்ப்போம், ஒவ்வொன்றா நாங்கள் வருவோம், புரியுதுல? அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களை பகிச்சிக்க கூடாது. நாங்கள் நீங்க அடிக்கக்கூடிய விஷயத்துல நாங்கள் பங்கு கேட்கவில்லை, உழைத்திருக்கிறோம். எங்களுடைய உழைப்பு 1 கோடி வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறோம். எங்களுடைய பிரச்சனை காது கொடுத்து கேட்க வேண்டும், எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து தர வேண்டும். ஸ்டாலின் நீங்க பாடினது குழந்தைகள்லாம் அப்படியே வாயை அசைத்தது, யாரு நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா கையில கிடைக்கணுமா வேண்டாமா? அவன் கிடைக்கிறவர்கள என்னுடைய போராட்டம் நான் அறிவிச்சது தப்பா? ஜூன் மாதம் இந்த இடத்துல போராட்டம், ஜூலை மாதம் HRNC கமிஷனர் எங்க உட்கார்ந்துட்டு இருக்காரோ அதிகாரிகள் எல்லாம் தூங்க விட மாட்டோம். அதன் பிறகு எங்களுடைய போராட்டம் டெல்லியில இன்னைக்கு எப்படி விவசாயியுடைய போராட்டம் என்னென்னமோ சொல்லி பார்த்தான், கடைசியில ஒட்டு துணி கூட இல்லாம ஓட ஆரம்பிச்சான். எலிகறி சாப்பிட்டா, பாம்புகறி சாப்பிட்டா, என்னென்னமோ செய்தான். வெற்றியை நெருங்கிட்டாங்க. அதை நீங்க ஏதோ சாயம் பூசி பார்த்தீங்க, எதுவும் நடக்கல. மக்களுடைய எழுச்சியான போராட்டம் டெல்லியில நடந்திருக்கு. அதை விட மிகப்பெரிய ஒரு போராட்டம் தமிழ்நாடு கோயில்மனை குடியிருப்போர் சங்கம் ஜூன் மாதத்திலிருந்து இந்த ஆண்டு 24 வரையில எங்களுக்கு வெற்றிகனி கிடைக்கிற வரையில போராடுவோம், 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 வெற்றி பெறுவோம், வெற்றி கனி கிடைக்கும் வரை போராடுவோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த தோழருக்கு நன்றி கூடி நன்றி. இந்த